வணக்கம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் பத்தின இந்த ஸ்பெஷலான எக்ஸ்பிளைனருக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு கியூபிட் ஒரே நேரத்துல 0வாவும் இருக்கும் 1ஆவும் இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த பழைய மாயாஜால கதைகளை எல்லாம் இப்ப கொஞ்சம் ஓரமா வச்சிடுவோம். இன்னைக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை நிஜமாவே இயக்குற அந்த அழகான உறுதியான கணிதத்தை, அதாவது மேத்ஸ பத்தி ரொம்ப ஆழமா ஆனா சுவாரஸ்யமா நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரா உள்ள போலாம். நிஜமாவே ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர்னா என்ன? நிறைய இடங்கள்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கியூபிட்னா அது ஒரே நேரத்துல 0வாவும் 1ஆவும் இருக்கிற ஒரு மேஜிக் அப்படின்னு. ஆனா அந்த விளக்கத்தை நாம இப்போதே இங்கேயே தூக்கி போட்டுருவோம். இதுல எந்த மாயவிதியும் இல்லைங்க. இந்த எக்ஸ்பிளைனர்ல அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் உடைச்சிட்டு திரைக்கு பின்னால நடக்கிற உண்மையான அறிவியலை நம்ம கத்துக்க போறோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை நாம நிஜமா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு கணிதம், அதாவது மேத்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். சாதாரணமா நாம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ்ல டேட்டாவை 0 அல்லது 1 அப்படின்ற பைனரி நம்பர்ஸா தான் சேமிப்போம். ஆனா கியூபிட்ஸை பொறுத்த வரைக்கும் அதை ஏதோ ஒரு பிசிக்கல் மேஜிக்கா பாக்குறத நிறுத்திட்டு கணித ரீதியா 2D காலம் வெக்டர்களா, அதாவது செங்குத்து வெக்டர்களா நாம பார்க்க ஆரம்பிக்கணும். இதுதான் இதோட உண்மையான அடிப்படை. ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுடலாம். 1. குவாண்டம் மேத் டூல் பாக்ஸ். 2. கியூபிட்டோட கட்டமைப்பு. 3. குவாண்டம் கேட்ஸ் மற்றும் என்டாங்கிள்மெண்ட். 4. ஃபேஸோட ரகசிய சக்தி. அப்புறம் கடைசியா ஷார்ட்ஸ் அல்காரிதம். வாங்க பேசிக் மேத்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். செக்ஷன் 1, குவாண்டம் மேத் டூல் பாக்ஸ். இந்த குவாண்டம் உலகத்தோட அடிப்படை அஸ்திவாரத்தையே உருவாக்குறதுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்புறம் மேட்ரிக்ஸ், இந்த 2 கணித கருவிகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல நம்ம பெரும்பாலும் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை அதோட எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது r e⁻i⁻. இதுல r அப்படிங்கிறது மேக்னிடியூட், தீட்டா அப்படிங்கிறது ஒரு வட்டத்துல ஏற்படுற சுழற்சிக்கான கோணம். இந்த தீட்டாவை மாத்துறது மூலமா ஒரு வட்டத்தை சுற்றி கியூபிட்டோட நிலைகளை ரொம்ப ரொம்ப துல்லியமா நம்மால ரொட்டேட் பண்ண முடியும். இது குவாண்டம் மேத்ஸோட ஒரு அற்புதமான விஷயம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, குவாண்டம் கம்ப்யூட்டர்ல நம்ம பண்ற ஒவ்வொரு ஆபரேஷனும் கண்டிப்பா ரிவர்சிபிளா இருக்கணும். அதனாலதான் நம்ம யூனிட்டரி மேட்ரிக்ஸை யூஸ் பண்றோம். இது என்ன பண்ணும்னா, நம்ம கியூபிட் வெக்டர்களோட மொத்த நிகழ்தகவுகளை, அதாவது ப்ராபபிலிட்டிஸை மாத்தாமலே அதோட கோணங்களை மட்டும் ரொட்டேட் பண்ணவோ இல்ல ஃபிளிப் பண்ணவோ செய்யும். செக்ஷன் 2, கியூபிட்டின் கட்டமைப்பு. இப்போ நம்ம கிட்ட மேத் டூல்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, இந்த கணித கோட்பாடுகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பிசிக்கலா ஒரு கியூபிட்டை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம சாதா கம்ப்யூட்டர்ல இருக்கிற 0, 1க்கு பதிலா குவாண்டம் உலகத்துல நாம வெக்டர்களை பயன்படுத்துறோம். இதை சிம்பிளா எழுதுறதுக்கான ஷார்ட் ஹேண்ட் தான் இந்த டிராக் நோட்டேஷன். இங்க 1, 0 அப்படிங்கிற வெக்டரை கெட் 0 அப்படின்னும் 0, 1 வெக்டரை கெட் 1 அப்படின்னு சொல்றோம். சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு கியூபிட்டோட ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த 2 வெக்டர்களோட ஒரு லீனியர் காம்பினேஷன் தான். சூப்பர் பொசிஷன் அப்படின்னா என்னங்கிற உண்மையை இது ரொம்ப அழகா விளக்குதுங்க. கியூபிட் அப்படிங்கிறது மெஷர் பண்ணப்படாத ஒரு வெக்டர், அவ்வளவுதான். நாம அதை மெஷர் பண்ணும்போது 0 அல்லது 1 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எதை பொறுத்துதுன்னா அதோட ஆம்ப்ளிடியூடோட ஸ்கொயர் மதிப்பு பொறுத்துது. உதாரணத்துக்கு இங்க 0 கிடைக்க 75% வாய்ப்பும் 1 கிடைக்க 25% வாய்ப்பும் இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க எதை அளந்தாலும் சரி அதோட மொத்த கூட்டுத்தொகை எப்போதுமே கரெக்டா 1ஆ மட்டும்தான் இருக்கணும். செக்ஷன் 3, குவாண்டம் கேட்ஸ் மற்றும் என்டாங்கிள்மெண்ட். இப்போ நாம குவாண்டம் கேட்ஸை பயன்படுத்தி இந்த ப்ராபபிலிட்டிஸை எப்படி மாத்தி அமைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ல எப்படி லாஜிக் கேட்ஸ் இருக்கோ அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டர்ல குவாண்டம் கேட்ஸ் யூஸ் பண்றோம். இந்த எக்ஸ் கேட், இசட் கேட், அப்புறம் ஹடமார்க் கேட், இதெல்லாம் மேட்ரிக்ஸா செயல்பட்டு நாம கியூபிட் வெக்டர்களோட மல்டிப்ளை ஆகுது. இதனால பிளாக் ஸ்பியர் மேல அந்த கியூபிட்ஸ் ரொட்டேட் ஆகுது. இதுல ஹடமார்க் கேட் ரொம்பவே ஸ்பெஷலுங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண கியூபிட்டை சரிசமமான ப்ராபபிலிட்டி இருக்கிற ஒரு பெர்ஃபெக்டான சூப்பர் பொசிஷனுக்கு தள்ளி விட்டுடும். இப்போ பல கியூபிட்ஸை ஒன்னா சேர்க்கும்போது தான் அந்த மேஜிக் நடக்குது, அதாவது என்டாங்கிள்மெண்ட். C0 மாதிரி கேட்ஸை யூஸ் பண்ணும்போது கியூபிட்ஸ் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருது. மேத்தமெட்டிக்கலா பார்த்தா இதை தனித்தனி கியூபிட் நிலைகளா பிரிக்கவே முடியாது. அதாவது ஒரு கியூபிட்டை நீங்க அளவிட்டீங்கன்னா போதும், அடுத்த செகண்டே அது இன்னொரு கியூபிட்டோட நிலைய கச்சிதமா முடிவு பண்ணிடும். நம்ம முடியல, ஆனா இதுதான் உண்மை. ஆனா இங்க கொஞ்சம் கவனிங்க, என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிறது ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாயாவித்தையெல்லாம் கிடையாது. அது வெறும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஸ்டேட். இதுல 2 வெக்டர்களோட பெருக்கலை சுத்தமா பிரிக்க முடியாது, அவ்வளோதான். மேக்ஸிமலி என்டாங்கிள்டு நிலையில நீங்க ஒன்னு அளவிட்டா அது மற்றொன்னு 100% கன்ஃபார்ம் பண்ணிடும். ஆனா
பார்ஷியலி என்டாங்கிள்டு நிலையில அது மற்றனோட ப்ராபபிலிட்டியவோ அல்லது ஃபேஸையோ மட்டும்தான் பாதிக்கும். செக்ஷன் 4 ஃபேஸோட ரகசிய சக்தி. இப்போ நம்ம எக்ஸ்பிளைனரோட ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சாதாரண கம்ப்யூட்டர்ஸை விட குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணமான அந்த சீக்ரெட் மேத் வெப்பனை பத்தி தான் இப்ப தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் ஃபேஸ். இந்த ஃபேஸ்ல 2 வகை இருக்கு. ஒன்னு குளோபல் ஃபேஸ். பிசிக்கலா பார்த்தா இதனால பெருசா எந்த யூஸும் இல்ல. ஆனா ரிலேட்டிவ் ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் குவாண்டம் கால்குலேஷனோட மாஸ்டர் கீ. இசட் சுத்தி ஒரு கியூபிட்டை சுழத்துறதால நமக்கு 0 அல்லது 1 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எதுவும் மாறப்போறதில்ல. ஆனா இந்த ரிலேட்டிவ் ஃபேஸை வச்சுதான் குவாண்டம் அல்காரிதம்கள் ஏகப்பட்ட டேட்டாவை என்கோட் பண்ணி கால்குலேட் பண்ணுது. இது உண்மையிலே ஒரு பிரில்லியண்டான ட்ரிக். ஜஸ்ட் 1, அதாவது ஒரே ஒரு முறை. இந்த நம்பர் 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதாங்க குவாண்டம் கம்ப்யூட்டரோட நிஜமான பவர். ஃபேஸார்கியல் அப்படின்னு ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி டாய்ச் ஜோசா இல்லனா பெர்ன்ஸ்டைன் வஜ்ரானி மாதிரியான அல்காரிதம்கள் ரொம்ப ரொம்ப சிக்கலான சீக்ரெட் கோட்ஸை வெறும் ஒரே ஒரு அட்டம்ப்ட்ல, அதாவது சிங்கிள் குவரியில கண்டுபிடிச்சிடும். இதே வேலைய ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்போனென்ஷியல் அளவுல ஏகப்பட்ட அட்டம்ஸ் தேவைப்படும். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? செக்ஷன் 5 ஷாஸ் அல்கோரிதம். நாம இப்போ நம்ம மாஸ்டர்பீஸ் பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த மேட்ரிக்ஸ், என்டாங்கிள்மெண்ட், ஃபேஸ் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த உலகத்தோட மிகச்சிறந்த குவாண்டம் அல்கோரிதமான ஷாஸ் அல்கோரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம உலகத்தோட மொத்த டிஜிட்டல் செக்யூரிட்டியும் இந்த RSA என்கிரிப்ஷனை நம்பிதான் இருக்கு. ஒரு ரொம்ப பெரிய நம்பரோட பிரைம் ஃபேக்டர்ஸ், அதாவது பகா காரணிகளை கண்டுபிடிக்கிறது அவ்ளோ ஈஸி கிடையாதுங்கிற ஒரு லாஜிக்கை வச்சுதான் இது இயங்குது. இத கண்டுபிடிக்க சாதாரண கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆகலாம். ஆனா நம்ம ஷோஸ் அல்காரிதம் என்ன பண்ணும் தெரியுமா? அது இந்த நம்பர்ஸை உட்கார்ந்து கெஸ் பண்ணிட்டு இருக்காது. அதுக்கு பதிலா இந்த பிரச்சனைய ஒரு வேவ் பீரியட் பிரச்சனையா மாத்தி குவாண்டம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் மூலமா கியூபிட்ஸோட ஃபேஸை ரொம்ப ஈஸியா படிச்சிடும். சரி, இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டெப் 1, கிளாசிக்கல் முறையில பொதுவான காரணிகள் இல்லாத ஏ அப்படிங்கிற ஒரு ரேண்டம் நம்பரை செலக்ட் பண்றோம். ஸ்டெப் 2, குவாண்டம் ஃபேஸ் எஸ்டிமேஷனை பயன்படுத்தி அந்த மாடுலர் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட சுழற்சி காலமான ஆரை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெப் 3, மறுபடியும் கிளாசிக்கல் மேத்ஸை யூஸ் பண்ணி அந்த ஆர் மதிப்பை வச்சு பிரைம் ஃபேக்டர்ஸை ஈஸியா பிரித்தெடுத்து என்கிரிப்ஷனை உடைக்கிறோம். பாத்தீங்களா, குவாண்டம் அப்புறம் கிளாசிக்கல் மேத்ஸோட ஒரு எபிக் காம்பினேஷன் இது. இப்போ பேப்பர்ல இந்த கணிதம் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுதுன்னு நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆனா ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான லாஜிக்கல் கியூபிட்ஸை கொண்ட ஒரு முழுமையான எந்த தப்பும் நடக்காத குவாண்டம் கம்ப்யூட்டரை நாம உருவாக்குற அந்த நாள்ல உலகத்தோட டேட்டா செக்யூரிட்டி நிலைமை என்ன ஆகும்? அதுக்கான ஹார்ட்வேரை உருவாக்குறதுக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகலாம். ஆனா இந்த குவாண்டம் டூல் பாக்ஸ்ல இருக்கிற அந்த மறுக்க முடியாத உறுதியான கணிதம் நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுது. ஒரு பிரம்மாண்டமான டெக்னாலஜி புரட்சிக்கான கவுண்டவுன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு.